இன்றைக்கி என்ன செஞ்சு காமிக்க போகிறேன்னா சூப்பரான ஒரு பட்டர் பிஸ்கெட் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பட்டர் பிஸ்கெட் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கான பொருள் பார்த்துடலாம். மைதா எடுத்துருக்கிறேன். பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்து அப்போவே எடுத்து வச்சிட்டேன். நல்லா மெல்ட் ஆகிருக்கு. பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் தேவையான சீனி ஒரு முக்கால் கப்பு சீனி, ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் பேக்கரி சோடா ஒரு 3/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். பட்டரை இதில் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் பட்டரை இப்படி பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி பண்ணிடுங்க. நல்லா அப்படி வெயிட்லெஸ்ஸாக காற்று போல் வரணும். பாருங்க, 2 நிமிஷம் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்பூனை வச்சு தான் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் இப்படி பண்ணி எடுத்துருங்க. சீனி ஒரு ஏலக்காய் உள்ளே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து சீனியை போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா இப்படி கலக்கிடுங்க. பேக்கிங் சோடா போட்டுக்கிறேன். அதையும் சேர்த்து இதுவும் ஒரு 1 நிமிஷம் அப்படியே கலக்குங்க. ஹீட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது கூட ஒரு வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். வாசத்துக்கு ஒரு அரை சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இது டேஸ்ட்டுக்கு. இதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடுங்க. சீனி, வெண்ணிலா எசன்ஸு, ஒரு அரை சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, மைதா மாவு கொட்டிக்கலாம். ரெண்டு கப் மைதாவும் போட்டேங்க. போட்டு இப்படி பிசைஞ்சிக்கலாம். அழுத்தி பிசையக்கூடாது, லேசாக தான் பிசையணும். பால் ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். தேவையான பால் ஊற்றிக்கோங்க. பாருங்க, இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சோண்டு பால் ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப அழுத்தி உருட்டக்கூடாது, சாப்பிட்டு அப்படி பிசைஞ்சிருங்க. பாருங்க, பிசைஞ்சு வச்சாச்சு. இது 2ஆ பிரித்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு உருண்டை எடுத்து இப்படி தேய்க்கலாம் சப்பாத்தி கல்லில் வச்சு. இப்படி சப்பாத்தி மாதிரி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. இவ்வளோ திக்னஸ் போதுங்க. கட்டிட்டு ஏதோ ஒரு பாட்டில் மூடி எடுத்துருக்குறேன். இப்படி ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாம் பண்ணி எடுத்துருங்க. என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு டைமண்ட் ஷேப்பில் ஒன்று எடுத்துருக்குறேன். ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி என்னென்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் உள்ள மாவுலையும் இந்த மாதிரி பண்ணியாச்சு. ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். எல்லாம் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி ஒரு தவா எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். அதில் எல்லா பிஸ்கெட்டும் வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா வச்சுருங்க. தொட்டுறாதீங்க, சுடும். இப்படி மூடி வச்சு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்புறம் பார்த்துட்டு திரும்ப வேகலைன்னா திருப்பி ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். அப்புறம் லேசாக ஒரு திருப்பி போட்டுக்கலாம். ஓவன் இல்லைனால இந்த மாதிரி இதில் செஞ்சுட்டேன். இந்த மாதிரி இப்படி திருப்பி போட்டுக்கோங்க, ஈஸியாக வந்துடும். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். லைட்டாக நல்லா பொவி வந்திருக்குது, இது பார்த்தாலே தெரியும். திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பிஸ்கெட் ரெடி ஆயிட்டுங்க. நல்லா வந்துருச்சு, எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாம் வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன். பட்டர் பிஸ்கெட் ரெடி ஆயிட்டுங்க. டேஸ்ட் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குல்ல? வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.